50% எல்லோருக்கும் கூடுது அப்படின்னு ஒரு பிஸ்கட், நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி போடுறாங்க. பழைய திமுகவை நீங்க பார்க்க நேரிடும், வீதிக்கு வந்து போராடுவோம். இந்தி திணிப்பை விட பெரும் ஆபத்து இருக்கு. அங்க இந்திங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் போராடினாங்க. அப்போ இங்க பல விஷயங்களை நம்மளை ஏறி மிதிக்க போறாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை ஸ்டாலின் விரும்பவில்லை. இப்படி ஒருத்தர் இருப்பாராங்க. எங்க கூட்டணி வச்சிருக்கிறேங்கிறக்கா இப்படியா ஒரு அந்த நீங்க இங்க இருந்து மேகதாதுல அணை கட்டுறாங்க, குறுக்கா தடுங்க, கேட்க மாட்டாங்க. முல்லை பெரியாறுல அணை கட்டுறாங்க, தடுங்க, கேட்க மாட்டாங்க. ஹைட்ரோ கார்பன் நீங்க கொண்டு வராதிங்க, கேட்க மாட்டாங்க. மெட்ரோ ரயிலுக்கு மடம் கொடுங்க, காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. தினகரன், அன்புமணி, வாசன், எடப்பாடி எல்லாம் உட்கார்ந்து முதல்ல அந்த பில்ல படிக்கணும். பிஜேபியை தூக்கி கொண்டாடுறதெல்லாம் அப்புறம். பரிவற்றவர்கள் அப்படிங்கிறாரு. இவர் அப்படியே மெத்த படிச்ச மேதாவி மாதிரியும் நம்ம எல்லாம் முட்டாள் மாதிரி பேச. நம்ம சென்சஸ் அடிப்படையில் இது நடக்காதுன்னு தகவல் வருகிறது. தகவல் வரும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அண்ணாமலைக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அண்ணாமலை தமிழர் தானே, தமிழ்நாட்டு சாப்பாட்டு தானே சாப்பிடுறார். அண்ணாமலை போன்ற தமிழின விரோதிகள் என்ன அண்ணாமலை இதை படிச்சாரன்னே தெரியல, இல்ல படிச்சுட்டும் துரோகம் பண்றாரான்னு தெரியல. நாளைக்கு நம்மளுடைய குரல் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. அனாதைகளாக ஆக்கப்படுவோம். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் களம் தேர்தலை நோக்கி ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு தமிழகத்தில். இந்த சூழலில் நாளைக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடர், சிறப்பு கூட்டத்தொடர் கூட இருக்கு. அது குறித்து நேற்றைக்கு முதலமைச்சர் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு. பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, தொகுதி மறுவரையறை செய்ய போறாங்க, இது கூடாது அப்படின்ற மாதிரி, தமிழகத்தினுடைய உரிமையை நசுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மீண்டும் எம்பிக்களோடு ஆலோசனை நடத்துறாங்க. நாளைக்கு கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது தேர்தல் நேரத்தில் அரசியலுக்காக பேசக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுறீங்களா, இல்ல உண்மையாவே தமிழகத்தினுடைய குரல் நசுக்கப்படுதா? இல்ல, முதல்ல இப்படி ஒரு மிக முக்கியமான மாநிலங்கள், ஒரு 5 மாநிலத்துல தேர்தல் நடக்கிற போது நாடாளுமன்றம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டும், இது மாதிரியான ஒரு பிஜேபி பார்வையிலே சொன்னா மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுறதுக்காக சிறப்பா கூட்டணுமா? ஒரு 10 நாள் தள்ளி வைங்க தானே கேட்குறாங்க. அதுக்கு காது கொடுத்து கூட கேட்கல. பிரதான எதிர்கட்சி தலைவர் கடிதம் எழுதுறார், பிரதான கட்சியினுடைய கட்சி தலைவர் கடிதம் எழுதுறார், கார்கே எழுதுறார், ராகுல் எழுதுறார், எல்லாரும் லெட்டர் எழுதுறாங்க. அதை ஒரு துளி கூட மதிக்கல. இவ்வளவு அவசரமா அதை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னங்கிறப்போ தான் யோகியமற்ற அரசியலை பல நேரங்களில் செய்கிற பிஜேபி, அந்த வரலாறை வைத்திருக்கிற பிஜேபி இப்பயும் ஏதோ செய்தோ, ஏன் நம்மளா யூகம் பண்ணிக்கணும், அவங்க நல்லதே செய்ய மாட்டாங்கன்னு கேட்கலாம். பூடகமாவே சொல்றாங்க, இது வரைக்கும் நாங்க டீலிமிட்டேஷனை இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு எந்த வெளிப்படைத்தன்மையும் இது வரைக்கும் இல்லை. அண்ணாமலை நேற்று ஒரு விளக்கம்ங்கிற பேர்ல ஒரு வார்த்தையை சொல்ல இருக்கிறார். அவரே பொய் தான் சொல்றார். சரி, பொய் சொல்லியாச்சுன்னா அந்த டிராஃப்ட் பில் வந்துடுச்சு, நம்ம சொன்னது பொய்ன்னு சொல்லி 24 மணி நேரம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை மன்னிப்பு கூட கேட்கல. அதாவது நம்ம சென்சஸ் அடிப்படையில் இது நடக்காதுன்னு தகவல் வருகிறது. தகவல் வரும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அண்ணாமலைக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அண்ணாமலை தமிழர் தானே, தமிழ்நாட்டு சாப்பாட்டு தானே சாப்பிட்றார். அந்த உணர்ச்சி கொஞ்சமாவது வேண்டாமா? பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக அரசியல்லாம் தூக்கி தூர போடுங்க. தமிழ்நாட்டை மட்டும் பாதிக்க போற விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த தென் மாநிலங்களையும் பாதிக்க போற விஷயம்னு ஒரு தகவல் இல்லை. அந்த டிராஃப்ட் பில்ல படிச்சாலே தெரியும். சரி, எங்களுக்கு தகவல்னு வருது, நாங்க தப்பா கூட புரிஞ்சுக்கலாம். பியூஷ் கோயல் பாஷையில சொன்னா படிப்பறிவற்றவர்கள் அப்படிங்கிறாரு. இவர் அப்படியே மெத்த படிச்ச மேதாவி மாதிரியும் நம்ம எல்லாம் முட்டாள் மாதிரி பேச. அதுக்குதான் முதலமைச்சர் கடுமையான எதிர்வினை ஆற்றார். வாய் கொழுப்பு அடக்குங்கன்னு சொன்னார். இதை விட இன்னும் கடுமையா கூட திட்டிருக்கணும் அவரை. நீங்க எல்லாம் மேதாவிகள், இங்க ஒருத்தங்க எதிர்த்து கேள்வி கேட்டா படிப்பறிவு இல்லாதவனா? இது முதல்ல தமிழிசையும் அண்ணாமலையும் துடுக்காக பேசுகிற வானதி உட்பட இந்த 5 பேர் முதல்ல பியூஷ் கோயலை கண்டிச்சிருக்கணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை படிப்பறிவற்றல் சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்டிருக்கணும். அரசியல்லாம் அப்புறங்க, சரிதானா? சரி, இந்த பில்லை பத்தி பேசுவோம். 99 2004 பிஜேபியினுடைய 2வது வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலகட்டத்திலேயே இந்த சூழல் ஒன்று வந்துச்சு. டீலிமிட்டேஷனை பண்ணணும் அப்பப்பன்னு அரசியல் சட்டம் சொல்லுது. இப்போ நம்ம பண்ணலான்னு பார்த்தா எந்த சென்சஸ் அடிப்படையில் எடுக்கிறதுன்ற ஒரு குழப்பம் வருது. கரண்ட் எடுக்கிற லேட்டஸ்ட் சென்சஸ் எடுத்து பார்த்தா அதில் இந்த மாதிரி தென் மாநிலங்கள் அல்லது மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள், குறிப்பாக எமர்ஜென்சி காலத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு கொண்டு வந்த அந்த சட்டத்தை, மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தியதில் தென் மாநிலங்களுக்கு நிறைய பங்கு இருக்கு. நீங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்கன்னு சொன்னீங்க, நாங்கள் அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை சரியாக செஞ்சிட்டோம், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டோம். அப்போ நாங்கள் மக்கள் தொகை ஒரு லெவலுக்குள்ளேயே வச்சுருக்கோம். நீங்கள் அதை பற்றி ஒரு துளி கூட கண்டுக்கல. நார்த்துன்னு தூக்கி வச்சு கொண்டாடுவீங்களே, நீங்கள் கொண்டு வந்த சட்டத்தை நீங்களே மதிக்கல. அது நீங்கள் கொண்டாடுகிற மக்கள் மதிக்கல. ஏறி மிதிக்கிற நாங்க அதை மதிச்சோம், அதை நிறைவேற்றிட்டோம்.
இப்போ சென்சஸ் அடிப்படையில் அந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னா தொகுதி எண்ணிக்கை குறையும். அதாவது குரல் வலையை நசுக்கிற மாதிரி, தென்னிந்தியாவின் குரலை நசுக்குவது போல அப்படின்னு வந்த உடனே தான் வாஜ்பாய்க்கு அப்போ மிகப்பெரிய மெஜாரிட்டிலாம் கிடையாது. சரி, டீலிமிட்டேஷனே இப்போ வேணாம், சென்சஸையும் கூட நம்ம எடுத்த பிறகு அப்புறம் பார்த்தா 25 ஆண்டுகளுக்கு இந்த நிலைமையே நீடிக்கும் அப்படின்னு அருண்ஜேட்லி தான் அந்த மசோதாவை கொண்டு வந்தார். அப்படியே 25 வருஷம் ஓடி போயிடுச்சு. சரி, இப்போ வருது. இப்போ அதே கேள்வி வருது. இந்த டீலிமிட்டேஷன் நாங்கள் இதுதான் பண்ண போறோம்னு வெளிப்படையாக பிஜேபி பேசினா கூட ஒரு நல்ல விவாதத்துக்கு அது ஒரு அடித்தளமாக அமையும். இவங்க என்ன கொண்டு வர்றாங்க, மகளிருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வர்றோம் அப்படின்னு அந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாங்கிற போர்வையில டீலிமிட்டேஷனை கொண்டு வந்து திணிக்கிறாங்க. ஓகே, எல்லாமே முக்கியத்துவமான மகளிர் இடஒதுக்கீடு நீங்க ஆல்ரெடி கொடுத்து முடிச்சிட்டீங்க. 23லயே அந்த சட்டம் பாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்போது இருந்தே அது நடைமுறைக்கு வருதுன்னு சொல்லிருக்கணும். பிஜேபி மகளிருக்கு துரோகம் செஞ்சது. இப்ப இல்ல 29ல பார்த்து 33% இடஒதுக்கீடுங்கிறத எல்லா கட்சிகளுடைய ஒப்புதலோட நிறைவேற்றிட்டு 23லயே நிறைவேற்றிட்டாங்க. அடுத்த ஒரு வருஷத்துல தேர்தல் வந்துச்சுல்ல, ஏன் பிஜேபி கொடுக்கல? 29ல பண்ணுவோம் அப்படின்னாங்க. சரி, அப்படி சொல்லிட்டு இப்ப திடீர்னு எதுக்கு திரும்ப மகளிர் இடஒதுக்கீடு மசோதா எடுத்துட்டு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? என்ன சொல்ல வர்றீங்க? அதோட சேர்த்து இந்த 850 இடங்களா உயர்த்துறோம்னு சொல்லி அந்த 850ல நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு இப்ப கொண்டு வர என்ன அவசரம் வந்துச்சு? சரி, இந்த 850ன்னு 50% சீட்டை கூட்டுறேன்னு சொல்றீங்களே, எந்த அடிப்படையில? அப்ப திருப்பி சென்சஸ்ங்கிற ஒரு வார்த்தை வருது. அருண்ஜேட்லி அந்த மசோதாவை நிறைவேற்றின போது அடுத்த சென்சஸ் அடிப்படையில் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுல இவங்க டிராஃப்ட் பில்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த என்ன சென்சஸ் நெக்ஸ்ட் சென்சஸ்ங்கிற வார்த்தையை டெலீட் பண்றாங்க. 23ல இவங்க கொண்டாந்த போதும் அந்த வார்த்தை இருக்கு, அடுத்த சென்சஸ் அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீடுன்னு. இந்த நாளைக்கு கொண்டு வர போற மசோதால டிராஃப்ட் பில் நேத்தே வெளியில வந்துடுச்சு. அதுல அந்த வார்த்தையை நீக்கிறோம். எந்த சென்சஸ் என்பதை அரசமைப்பு சட்டம் நிர்ணயிக்கிறதுக்கு பதிலா பார்லிமெண்டே நிர்ணயிக்கும். ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் நாங்க அது என்ன சொல்லுதோ அந்த சென்சஸ் தான். இங்கதான் ஆபத்து இருக்கு. அண்ணாமலை போன்ற தமிழின விரோதிகள் அப்படிதான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அண்ணாமலை இதை படிச்சாரன்னே தெரியல, இல்ல படிச்சுட்டு துரோகம் பண்றாரான்னு தெரியல. அந்த வார்த்தை இல்லையே, மக்கள் தொகை அடிப்படையில் அப்படிலாம் இல்லையே. அதுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் எங்க வருது? ஆனா சென்சஸ் எடுப்போம், இந்த முறை சென்சஸ் எடுத்த பிறகுதான் அந்த டீலிமிட்டேஷன் வரும் அப்படின்ற மாதிரி தானே சார் பேச்சுக்கள்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கிற போது எதுக்காக மாத்துறீங்க? ஒண்ணு. இன்னொன்னு, நேரடியா எந்த சென்சஸ் எடுத்தா 71க்கு அப்புறம் எடுக்கிற எந்த சென்சஸும் தமிழ்நாட்டுக்கும் ஆபத்து தான். ஏன்னா நீங்க சொன்னதை செஞ்சு இப்ப நான் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிறேன். மக்கள் தொகை நான் கட்டுக்குள்ள வச்சிருக்கேன், எனக்கு மக்கள் தொகை கம்மியா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இடம் கொடுப்பேன். இப்ப என்ன தெரியுமா ஆசையை காட்டுறாங்க, 50% எல்லோருக்கும் கூடுது அப்படின்னு ஒரு பிஸ்கட், நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி போடுறாங்க. அது நமக்கு 40 இருக்குன்னு 39 இருக்குல்ல, 40 கணக்கு வச்சுக்கோ, 40 60 மாறுது. அங்க உத்தரப்பிரதேசல 80 120 மாறும், 50% கூட்டுறாங்க அப்படின்னு. அந்த டிஃபரன்ஸ் கூடுமா? சரி, இந்த 50 மட்டும்தான் அப்படின்றத என்ன மாதிரி பண்ண போறோம் தெரியல, வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இந்த இடைவெளி கூடுற போது நம்மளுடைய குரல் எங்க ஒலிக்காதுன்னு நம்ம சொல்றோம். அந்த 60வது வருதான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இவங்க ஒரு சென்சஸை கொண்டாந்து உள்ள பூத்துனாங்கன்னா அந்த 60 51 49 குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சென்சஸ் கணக்குல எடுத்துக்க போறாங்க சொல்ல மாட்டாங்க. பாப்புலேஷனுக்கு ஏத்த இந்த மர்மம், இந்த கள்ள மௌனம் இருக்குல்ல, இந்த திருட்டுத்தனம் ஏன்? எந்த சென்சஸ் நாங்க இப்ப சொல்ல மாட்டோம்னா எதுக்காக நீங்க அப்ப என்ன செய்ய முயற்சிக்கிறீங்க? அப்ப என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 மாநிலங்கள்ல எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி நினைக்கிறதெல்லாம் சட்டமாக்கிடுவாங்க. நீங்க இங்க இருந்து மேகதாதுல அணை கட்டுறாங்க, குறுக்கா தடுங்க, கேட்க மாட்டாங்க. முல்லை பெரியாறுல அணை கட்டுறாங்க, தடுங்க, கேட்க மாட்டாங்க. ஹைட்ரோ கார்பன் நீங்க கொண்டு வராதிங்க, கேட்க மாட்டாங்க. மெட்ரோ ரயிலுக்கு மடம் கொடுங்க, காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இப்போ ஓரளவு கண்ட்ரோல் இருக்கு. 543ல நம்ம ஒரு 39 பேர் இருக்கிறோம். எந்த கட்சி ஜெயிச்சாலும் தமிழ்நாட்டு உணர்வோட கொஞ்ச நேரமாவது சில பிரச்சனைகளையாவது எல்லாரும் பெட்டியை தூக்கிட்டு ஒன்னா போவாங்க பிரதமர் சந்திக்கிறதுக்கு. கிண்டலா சொல்லல, கொஞ்சோண்டு உணர்வு அவங்களுக்கு இருக்கு. அந்த 39 எம்பிக்களுடைய குரலுக்கு இன்னைக்கு ஒரு மரியாதை இருக்கு. நாளைக்கு அது 850 மாறிடுச்சுன்னா 425 426 எம்பிக்கள் மெஜாரிட்டி. ஒரு 5 ஸ்டேட் 6 ஸ்டேட்ல பிஜேபியோ காங்கிரஸோ, இன்னைக்கு பிஜேபின்னு சொல்றோம், நாளைக்கு காங்கிரஸும் இதே எதாச்சும் அனுபவிப்பாங்க. 426 பேர் அங்க ஒரு 5 ஸ்டேட்ல 6 ஸ்டேட்ல ஜெயிச்சு வச்சுக்கிட்டு நம்ம குரலுக்கு ஒரு துளி கூட மரியாதை இருக்காது. இந்த ஆபத்தை தான் நம்ம சொல்றோம். 50% உங்களுக்கும் தான் கூடுது, உங்களுக்கு தான் கூடுது. நான் ஒரு பியூனு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், 50% உங்களுக்கு சம்பளம் கூடுது, 15,000 ரூபாய் அடுத்த மாசத்துல இருந்து. இவர் மேனேஜர் 1 லட்சம் சம்பளம் வாங்குறாரு, அடுத்து 1.5 லட்சமா மாறும். இதே 10% 10 மடங்கு தானே சார் நீங்க சொல்லலாம். திரும்பவும் எங்க வந்து நிக்கிறோம், நான் அங்கேயே தான் நிக்கிறேன், அவர் எங்கேயோ போவார். இது ஏதோ சம்பள கணக்கு எண்ணிக்கை கணக்குக்குள்ளேயே போகாதீங்க.
நம்மளுடைய உணர்வுகளை நசுக்க போறாங்கங்கிற ஆபத்தை தான் நம்ம சொல்லி காட்டுறோம். இல்ல பட் அதுக்காக இந்த தொகுதி மறுவரையை பண்ணாம இருக்கவும் முடியாதுல்ல. சரி, இப்போ எந்த அடிப்படையில ஏற்கனவே பண்ண இருந்த போறீங்கன்னு சட்டத்தின் சொல்லிட்டு அடிப்படையில பண்ணுங்கன்னு சொல்றேன். எந்த அடிப்படையில பண்ண போறீங்கன்னு வெளிப்படைத்தன்மையோட சொல்லுங்க. 71 சென்சஸ் படி எடுத்தாதான் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாது, சரிதானே? அல்லது இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி வைங்கன்னு நம்ம சொல்றோம். வாஜ்பாய் தள்ளி வச்சார்ல, ஏன் மோடி தள்ளி வைக்க முடியாது? அல்லது அந்த ப்ரொபோஷன் 50% ஒட்டுமொத்தமான விதியை எல்லாருக்கும் சமமா பார்க்காதீங்க. ஓகே உங்க திட்டங்களை நல்லா அமல்படுத்த தென் மாநிலங்களுக்கு என்ன சலுகை கொடுக்க போறீங்க? எங்களுடைய குரலுக்கு மரியாதை இருக்கிற மாதிரி அந்த ப்ரொபோஷனேட் கூடணும். இதுல நீங்க எல்லாரும் சமந்தான்னா நல்லா படிச்சவனுக்கும் அதே தண்டனை, நல்லா படிக்காதவனுக்கும் அதே தண்டனை அல்லது சலுகைன்னு சொன்னா என்ன வகையில நியாயம்? இல்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல 7.4% வந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இதே உத்தரப்பிரதேஷ்ல இருந்து 14.5% ரெப்ரசன்டேஷன் இருக்கு அப்படின்னா இப்ப சென்சஸ் எடுத்து இப்ப இருக்கக்கூடிய பாப்புலேஷன் படி அதே 14.5% உத்தரப்பிரதேஷ்க்கும் இதே 7.5% தமிழ்நாடுக்கும் கொடுக்கிறது பாதிப்பு வரும். ஓகே, ஏன்னா இன்னைக்கு அங்க இருக்கிற மக்கள் தொகை அப்படிங்கிறது அதன் அடிப்படையில 850 ஷேர் பண்ணி கொடுக்க போறாங்களா? அதைத்தான் சொன்னேன். அதுல தெளிவற்ற தன்மை. இந்த 850 எப்படி மாநிலங்களுக்கு பிரிக்க போறீங்க? அதுக்கு எந்த ஃபார்முலாவும் இல்லை. அவங்க எதையோ மனசுல வச்சிருக்காங்க. பிஜேபி மீது நம்பிக்கை இல்லை. அவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து பழக்கப்பட்டவர்கள். அதனாலதான் முதலமைச்சர் இன்னைக்கு எச்சரிக்கை விடுறாரு. எடப்பாடி இதை புரியாம பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதை ஸ்டாலின் விரும்பவில்லை. இப்படி ஒருத்தர் இருப்பாராங்க? எங்க கூட்டணி வச்சிருக்கிறேங்கிறக்கா இப்படியா ஒரு அந்த டிராப்டை படிச்சு பார்த்தாரா அவரு? அல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து இருக்கு? தினகரன், அன்புமணி, ராமதாஸ் கூட அங்க இருக்க வச்சுப்போம். தினகரன், அன்புமணி, வாசன், எடப்பாடி எல்லாம் உட்காந்து முதல்ல அந்த பில்லை படிக்கணும். பிஜேபியை தூக்கி கொண்டாடுறதெல்லாம் அப்புறம். அவங்க என்ன ஆபத்தை நம்ம கிட்ட திணிக்கிறாங்கன்னு முதல்ல உணர்ந்துக்கட்டும். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவுக்கும் இவங்க கொண்டு வர விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லை. இவங்களுடைய உண்மையான நோக்கம் டீலிமிட்டேஷன் என்கிற பெயரில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை 850 ஆக்கிட்டு எல்லாருக்கும் 50% சொல்லி அங்கேயும் திருப்பி துரோகம் தான் பண்ண போறாங்க. எல்லாருக்கும் 50ன்னு மொத்தமா பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினால் நம்மளுடைய உரிமையை நம்ம இழந்துட்டோம் இன்னைக்கு எழுதி கொடுத்துட வேண்டியதான். நம்ம என்ன சொன்னாலும் இனிமேல் எடுபடாது. நம்மளுடைய வாக்குகளுக்கு இந்த எம்பிகளுடைய வாக்குகள் டெல்லிக்கு போனா ரூம் எடுத்து பங்களா கொடுப்பா, தங்கிக்கலாம், இலவசமா கரண்ட் ஏசி கொடுப்பா, அனுபவிச்சுட்டு வந்துட வேண்டியதான். ஒரு துளி கூட மரியாதை இருக்காது. எல்லோருக்கும் 50% உயர்வு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதி. அங்கே 50 கொடுக்குறேன், அங்கே 65 கொடுக்கணும்னு அந்த மக்கள் தொகை கணக்குப்படி கொடு. நீங்க கொண்டு வந்த சட்டத்தை நல்லா அமல்படுத்தினதுக்கு அங்கேதான் நீங்க ரிவார்டு கொடுக்கணுமே தவிர தண்டனை கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? அல்லது இப்ப இவ்வளவு குழப்பம் இருக்கா? தள்ளி வை. இப்ப என்ன கெட்டு போச்சு? 543 பெண்களுக்கு 33% கொடுங்கன்னு தானே எல்லாரும் சொல்றோம். தள்ளி வைக்கிறதுனா எவ்வளவு நாளைக்கு தள்ளி வைக்க? குறைஞ்சது 25 வருஷத்துக்கு தாராளமா தள்ளி வைக்க முடியும். அதனால ஒன்னும் ஆக போறது இல்ல. உங்களுக்கு மனசு இருந்தால் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறோம் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கல்ல, எடப்பாடி இவ்வளவு ஆர்வமா இருக்காருல்ல, அவரு இந்த 543 கொடுங்கப்பா சொல்லுங்க. நாளைக்கு ஒரு விவாதம் நடக்குது இல்ல, இன்று முதல் இந்த சட்டம் அமலுக்கு வருதுன்னு சொல்லுங்க. இந்த அசம்பிளி நடந்து முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்த மாசம் 6 மாசம் கழிச்சு 8 மாசம் கழிச்சு மற்ற மாநிலங்கள் அசம்பிளி நடக்க போகுதா? 29 நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுதா? அப்ப எல்லாம் இது அமல்படுத்தப்படும் சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன கஷ்டம்? எத்தனை நம்பர் இருக்கோ அதுல 33% தானே பெண்களுக்கு. என்ன உங்களுக்கு கஷ்டம்? புரியுதுங்களா? அப்போ உங்க நோக்கம் பெண்களுக்கு 33% கொடுப்பது அல்ல. டீலிமிட்டேஷன் என்கிற போர்வையை கொண்டு வந்து அதை ஒழிச்சு வச்சுக்கிட்டு இதுல கொண்டாந்து திணிக்கிறது. 850 ஆக்கணும். அதுல வட மாநிலங்களுக்கு சரி பாதி எடுத்துக்கிட்டு அதுக்கும் மேல எடுத்துக்கணும். தென் மாநிலங்களுடைய குரல் எந்த காலத்திலையும் ஒழிக்காத அளவுக்கு போட்டு அமைக்கிறணும். இந்த துரோகத்தை, இந்த அநீதியை, அரசியல் மாச்சரியங்கள், அந்த விரோதங்கள், தனிப்பட்ட மோதல்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒட்டு மொத்தமா இன்னைக்கு குரல் கொடுக்க தவறினோம்னா நாளைக்கு நம்மளுடைய குரல் கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. அனாதைகளாக ஆக்கப்படுவோம். தமிழ்நாடு குறிப்பாக. இந்த விவகாரத்துல தென்னிந்திய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முதல்வர்கள், பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இதற்கு செயல்பட்டா இது நிக்கிறதுக்கான சாத்தியம் இருக்கா சார்? பண்ணிதான் ஆகணும். அது நேத்துல இருந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லாட்டி கேட்க மாட்டாங்க. இப்ப என்ன தெரியுமா, ஒரு தகவல் வருது 10 நிமிஷம் முன்னாடி. ஒரு தகவல், நேத்து வெளிவந்த அந்த டிராஃப்ட் பில்ல வரைவு மசோதால சில வார்த்தைகள் தவறுதலா பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் சொன்ன அயோக்கியத்தனம் பண்ணுவாங்கன்னு பிஐபி இருக்குல்ல, மத்திய அரசின் தகவல் தொடர்பு அமைப்பு இருக்குல்ல, நமக்கு இங்க டிஐபிஆர் இருக்க மாதிரி அவங்க பத்திரிகைகள் எல்லாம் கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, கூப்பிட்டு எல்லா பத்திரிகைகளுக்கும் சொல்லுங்க இந்த டிராஃப்ட் எல்லாம் தப்பு நடந்து போச்சு, எந்த சென்சஸ் நாங்க அதுல சொல்லல, தவறுலாம் 2021 வந்துருச்சு, 2021 சென்சஸ் படிதான் இந்த இட ஒதுக்கீடு நடக்கும், தொகுதி எண்ணிக்கை நான் சொல்ற மாநிலங்களுக்கான தொகுதி, நீங்க மகளிர் இடஒதுக்கீடு தூக்கி தள்ளி வச்சிருங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, அவங்க நோக்கம் அது வரல, அது ஏற்கனவே நிரூபிச்சு சட்டமான விஷயம்,
எப்ப இருந்து அமல்படுத்துறதுங்கிறது மட்டும்தான் அதுல கேள்வி. அந்த இதுவே விவாதத்துக்கு கொண்டு வர எடப்பாடி முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை யாருமே எதிர்க்கல. நீங்க பிஜேபியை தூக்கி சுமக்கணுங்கிறதுக்காக பொய்யை நீங்களும் அண்ணாமலை மாதிரி எடப்பாடி பொய் சொல்லக்கூடாது, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அண்ணாமலை தெரிஞ்சே பொய் சொல்றார், நீங்கள் தெரியாமல் புரிதல் இல்லாமல் பேசுறீங்க, சரிதானே? அதை தள்ளி வச்சிருங்க. 21 சென்சஸ்னு டிராஃப்ட் பில் இருக்கு, அது தெரியாம பிரிண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இப்ப கூட்டு விளக்கம் சொல்றாங்க. சரி, என்ன சார் உண்மை? நாளைக்கு பாராளுமன்றத்துல சொல்லுவாங்க. இத்தனை மூடு மந்திரம் எதுக்கு? புரியுதுங்களா? இப்பதான் உஷாரா இருக்கணும்னு நான் சொல்றேன். 71 தவிர வேறு எந்த சென்சஸை எடுத்து பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு அநீதி தான் இழைக்கப்படும், சரிதானா? இல்ல நாங்க ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம், 21 எடுத்துக்கிறோம், இல்ல இப்ப 26ல நடக்க போகுது, இப்ப தொடங்கி 27 வரைக்கும் நடக்க போகுதுல்ல, அந்த சென்சஸ் எடுத்துக்கிறோம். சீட்டை அலாட் பண்ணும்போது, ஷேர் பண்ணும்போது, அந்த 50% கூடுதல் இடங்களை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கிற போது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்களுக்கு கூடுதல் சலுகை தரப்படும். கேட்டு வாங்குவீங்களா எடப்பாடியோ அண்ணாமலையோ? கேட்கணும். நிஜமான தமிழராக இருந்தால் இவங்க அந்த வார்த்தை வாயில இருந்து வரணும். வருதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா பிஜேபி உள்ளிட்ட அத்தனை கட்சிகளை இந்த தேர்தலே ஓட ஓட விரட்டணும். இது அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்னு கேட்கலாம் நீங்க. அவங்களுக்கு எப்படிதான் தண்டனை தர்றது? எப்படிதான் நம்ம புரிய வைக்கிறது? சொல்லுங்க. ஒரு வார்த்தை கூட நாங்க பேச மாட்டோம். அது பிஜேபி செஞ்சா நல்லதுக்கு தான் செய்வாங்க. யார் சொன்னா? ஏதாவது ஒரு நல்லதை காட்டுங்க. சரி, நல்லது செய்ய போறாங்கல்ல, ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன்ல யாரெல்லாம் இருப்பா? அங்க எங்க சொல்றாங்க. சரி, அந்த தலைமை பொறுப்புல யார் நியமிக்கப்படுவார் என்பதை எதிர்கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம். ஒருவரை ஏன் சேர்க்கல சொல்லுங்க. தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிற 3 பேர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி, 3 பேர் இருந்தாங்களா? உங்கள் மோடி என்ன பண்ணார்? உங்கள் மோடின்னு சொல்றது இதுக்கு நான் சொல்றதுக்கு வெக்கப்படுறேன். அவர் எனக்குமான மோடி. அப்படி அவர் இல்லாதனால இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். தலைமை நீதிபதி அந்த இடத்துல நீக்கிறார். ஒரு மூத்த அமைச்சர்னு கொண்டாந்து செருகுறாங்க. அப்ப பிரதமர், மூத்த அமைச்சர் 2 பேரும் ஒரே ஃபேமிலி. எதிர்கட்சி தலைவர் கோரம் இல்லை. அது கோரம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி 2 பேரும் உட்காந்து முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதிர்கட்சி தலைவர் வந்தா வாங்க, வராட்டி போங்க. மெஜாரிட்டி இருக்கு, 3ல் 2 ஓகே ஆயிடுச்சு. நான் யாரை சொல்றேனோ அவர் தலையாட்டி பொம்மை ஒருத்தர் கொண்டாந்து நான் தலைமை தேர்தல் ஆணையராக கொண்டாந்து வைப்பேன், அப்பாயின்மெண்ட் போய்கிட்டே இருக்கு. ஓகே, அப்ப தங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். சில விஷயங்கள் இல்ல, இத கொஞ்சம் அழுத்தி சொல்லுங்க. அரசியலமைப்பு சட்டத்தையே தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாங்க. அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குங்கிறதுனால பல பில்களை வந்து கொண்டு திணிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கடந்து இப்ப தேர்தல் நேரத்துல இவ்வளவு பரபரப்பா கொண்டு வர வேண்டியதற்கான அதுதான். இதுல ஓட்டா மாறுன்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓட்டு அரசியல் என்னைக்குனாலும் நீங்க பிச்சை எடுக்க தான் போறீங்க. எந்த கட்சிக்காரனாலும் தான் ஓட்டு பிச்சை எடுக்க தான் போறீங்க. அது ஒரு எடுத்து தொலைங்க. ஆனா ஆமா, ஆனால் ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர், பிரதான கட்சியினுடைய தலைவர், பல தலைவர்கள் கடிதம் எழுதுறாங்கல்ல, 10 நாள் தள்ளி வைங்கன்னு. அதை மதிச்சிங்களா? அப்படி என்ன தேர்தலில் உங்களுக்கு ஆதாயம் வேண்டி கிடக்கு? இப்ப புரியும் என் கோபத்தோட விளைவு புரியுது. என்ன காரணம்னு புரியுதா உங்களுக்கு? ஒரு துளி கூட மதிக்கலன்னா அப்புறம் என்ன ஜனநாயகம் இருக்கு? பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்னு எதுக்கு? சும்மா அந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் என்னத்துக்குங்க? அதுக்கு ஒரு பதில் கூட சொல்லல. இதை பரிசீலிக்கிறோம், இல்ல இன்ன காரணத்துக்காக தான் நாங்க 16ஆம் தேதியை தொடர ஆரம்பிக்கிறோம். சிறப்பு கூட்டத்தொடருடைய காரணம் இதுதான். பிரதமர் வாய் திறந்து பேசியிருக்காரா? மூத்த அமைச்சர் யாராவது சொல்லியிருக்காங்களா? பாராளுமன்ற விவகார அமைச்சர் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? எதற்கெடுத்தாலும் துடுக்கா பேசுற கிரண் ரிஜிஜு 3 நாளா வாயை திறக்கலையே. இப்ப புரியுங்களா? ஒரு தமிழனுக்கும் ஒரு பிரஜைக்கும் கோபம் வரணும். வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்படி இல்லைன்னா அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நாம் 2வது முறையாக அடிமைப்பட போறோம். ஆங்கிலேயர் காலத்துக்கு பிறகு. நான் திரும்ப சொல்றேன், ஏதோ நான் சொன்ன வேத வாக்கெல்லாம் கிடையாது, என் சிற்றறிவுக்கு நான் சொல்றேன். இந்த மசோதா இந்த வடிவத்திலேயே அமலுக்கு வந்தால் இந்த 3 மசோதாக்களும் மீண்டும் 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு அடிமைப்பட்டு போகும். அந்த ஆபத்து இருக்கு. நாளைக்கு ஏதோ இப்போ தப்பு நடந்து போச்சுன்னு ஏதோ பூசி முழுறாங்கல்ல, இவங்க என்னதான் அதை விலக்கி விட்டுட்டு கழுவி வச்சுட்டு அந்த பாத்திரத்தை எப்படி காட்டுறாங்கன்னு பார்ப்போம். இல்ல, முதலமைச்சருடைய எச்சரிக்கையை நம்ம கூர்ந்து கவனிக்கணும்னு நினைக்கிறேன் சார். 50கள் 60கள்ல இருந்த திமுகவை, பழைய திமுகவை நீங்க பார்க்க நேரிடும், வீதிக்கு வந்து போராடுவோம் அப்படின்றாரு. அவ்வளவு வீரியமான ஆபத்து இருக்கு, அவ்வளவு ஆபத்து இருக்கு. இந்தி திணிப்பை விட பெரும் ஆபத்து இருக்கு. அங்க இந்திங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் போராடினாங்க. அப்போ இங்க பல விஷயங்களை நம்மளை ஏறி மிதிக்க போறாங்க. காங்கிரஸ்காரங்களையும் நீங்க சும்மா நினைக்காதீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்கிற, நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாநிலங்களின் குரல் நசுக்கப்படும், குறிப்பாக தமிழ்நாட்டின் குரல் நசுக்கப்படும். அந்த ஆபத்தை வரவிடக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் இப்படி பேசுறோம். தயவு செய்து எடப்பாடி மாதிரியான பிரதான கட்சியுடைய தலைவர்கள்
அதை உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் படிச்சு பார்க்கட்டும், 4 பேர்கிட்ட உட்காந்து விவாதிக்கட்டும். பிஜேபியோட தோழமை வச்சிருக்கோங்கிறதுக்காகவே இன்னைக்கு நீங்க செய்யற அநீதி காலங்காலத்துக்கு உங்க யாரையுமே மன்னிக்காது. இது திமுக அதிமுக எல்லாம் நான் சொல்லலை, எல்லோரையுமே நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு அவர் தானே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இடஒதுக்கீடு ஸ்டாலின் தடுக்கிறாருங்கிற எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இடஒதுக்கீடு ஆல்ரெடி அமலுக்கு வந்தாச்சு, எந்த ஆண்டு முதல்ங்கிற கேள்வி மட்டும்தான் மீதி. அவ்வளவு தூரம் எடப்பாடிக்கு அக்கறை இருந்தா ஏன் நீங்க 24 அமல்படுத்தல ஒரு கேள்வியை கேட்கணும் மோடியை பார்த்து, பிஜேபியை பார்த்து. சரிதானா? நீங்க கூட்டணி, நான் திருப்பி சொல்றேன், தேர்தல் அரசியல் ஒரு விஷயமே கிடையாது. ஓட்டு பிச்சை நீங்க எல்லா காலமும் எடுப்பீங்க, எடுங்க, அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. இன்னைக்கு நீங்க கேட்க விட்டாச்சுன்னா கேட்க வேண்டிய கேள்விகளை கட்சி எல்லைகளை கடந்து அந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து எல்லோரும் சேர்ந்து இன்னைக்கு கேட்க தவறிட்டா, நான் திரும்ப சொல்றேன், தமிழ்நாட்டை மீண்டும் அடிமைப்படுத்தி விடுவார்கள். அந்த ஆபத்து கண்ணு கட்டுகிற தூரத்தில் இல்லை, கை கட்டுகிற தூரத்தில் வந்துடுச்சு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் மோடி அரசு இந்த எதிர்ப்புகளை, ஸ்டாலினை பார்த்து பயந்துட்டார் அப்படின்லாம் நம்ம அவங்க வேணா ஹேஷ்டாக் போட்டுக்கிட்டோம், நமக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. இந்த உணர்வுகளை மதித்து நாளைக்கு அவங்க தங்களை திருத்திக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டு எழுந்து நிற்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓகே, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும்தானான்ற கேள்வி இருக்கு. ஏன்னா சத்தன் ஸ்டேட்ஸ் முழுக்க அப்படின்னு அதெல்லாம் அப்புறம் நான் ஒரு தமிழனா நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்காக கேரளானா மனித செங்கலை பிடிச்சு அங்கிட்டு பாலக்காடு தாண்டி எடுத்துட்டு போறதா, இங்கிட்டு ஹைதராபாத் பெங்களூர் வரைக்கும் பண்ண முடியாதா? அதனுடைய அந்த போரம் வேற. நான் சொன்னது அந்த போரம் வேற. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட போறாங்க, 4 மினிஸ்டர்ஸ் வரப்போ ஒரு ஹாலை புக் பண்ணி 4 சீஃப் மினிஸ்டர் உட்காந்து பேச போறாங்க, அது வேற. ஒரு தமிழனுக்கும் அந்த உணர்வு வர வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நான் சொல்றேன். அது 4 மாநிலங்கள் சேர்ந்துங்கிறது ஐகான்ஸ், முதலமைச்சரோ தலைமைச் செயலரோ அந்தந்த எதிர்கட்சி பிரதான கட்சியுடைய தலைவர்களோ உட்காந்து பேச போறது, ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து பேச போறாங்க. நான் சொல்றது ஒரு தமிழனும் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம்னு நான் சொல்றேன். நம்மளுடைய அரசியல் உணர்வு எதுவா வேணாலும் இருக்கட்டும், யாரை வேணாலும் ஆதரிச்சுக்கலாம், விஜய்க்கு ஓட்டு போடுங்க, எடப்பாடிக்கு போடுங்க, ஸ்டாலினுக்கு போடுங்க, அது தேர்தல் அரசியல் தனி. இது நிரந்தரமாக நம்மை அடிமைப்படுத்த நடக்கிற சதியை முறியடிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. 2 விஷயத்துல உறுதியா இருக்கணும். நான் சம்மப் பண்ணி சொல்றேன். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்க பிஜேபிக்கு மனம் இருந்தால் நாளை தேதியை குறிப்பிட்டு இன்று முதல் இனிமேல் வரப்போகிற சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் எதுவானாலும் இப்போதிருந்து அந்த சட்டம் அமலுக்கு வரும்னு சொல்லுங்க. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தா நிஜமாகவே பெண்களுக்கு இடம் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா. 2வது பாயிண்ட், டீலிமிட்டேஷன்ல இப்ப இந்த வடிவத்திலேயே இந்த ஃபார்முலா படி பண்ணுனா பல மாநிலங்கள் பாதிக்கப்படும், குறிப்பாக தென் மாநிலங்கள். அவர்களுக்கு துரோகம் இழைக்க நாங்கள் விரும்பவில்லை, அதனால ஒரு 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறோம்னு சொல்லுங்க, இல்ல 850 இடமா உயர்த்துறோம், அதை 71 சென்சஸ் படி கொடுக்குறோம்னு சொல்றேங்க. இல்ல அதை சில பேர் வட மாநிலங்கள் எதிர்க்கிறாங்களா, வாஜ்பாய் பண்ண மாதிரி நீங்களும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கிறோம், அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி வைங்க. அதனால ஒன்னும் கெட்டு போக போறது இல்லை. இல்ல, நிறைய முரண்பாடுகளை கடந்து இந்தியா பிளாக் இந்த விவகாரத்துக்காவது ஒண்ணு கூடி ஒன்றிணைந்து போராடுவாங்களா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நடக்கட்டும், வர வர பாப்போமே. இன்னைக்கே ஆவாங்களா ஆக மாட்டாங்களா, நம்ம ஏன் போய் நெகட்டிவா பேசணும்? இன்னைக்கு வரைக்கும் அது பிரச்சனை இல்ல. இன்னைக்கு நேத்து தானுங்க ஆரம்பிக்குது. அது இந்த பில்லை நேத்து தானுங்க வெளியில விடுறாங்க, டிராஃப்ட் பில்லு. அது வெளியில வந்த பிறகு அண்ணாமலை மாதிரியான நபர்கள் பொய் சொல்றாங்களே. பொய் சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அண்ணாமலை ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையே. நான் பொய் சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன், எனக்கு தகவல் வருகிறேன்னு ஏதோ ஒரு பெரிய கெசட்டட் ஆபீசர் மாதிரி இவர் சொல்றாரு. தப்பு கிடையாது. ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் தேர்தலில் போட்டியிடல, மற்ற யாரும் பேச முடியாது. நயினா நாயந்திரன் கூட தேர்தல் களத்தில் இருக்கிறார். இவர் பேசுறாருன்னா பொய் சொல்லியா பேசுவீங்க? இந்த பொய்னால தானே இன்னைக்கு நீங்க காணாம போய் நிக்கிறீங்க. அப்படி என்ன வக்காலத்து வாங்க வேண்டியிருக்கு? தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை கொண்டு அடகு வைத்தாவது நான் கட்சிக்காக குரல் கொடுப்பேன்னா அந்த கட்சி உங்களுக்கு தேவையா? அண்ணாமலை வெக்கப்படணும். அண்ணாமலை மட்டுமல்ல, இந்த மாதிரி குரல் கொடுக்குற எல்லோருமே வெக்கப்படணும், நானாக இருந்தாலும். ஓகே, ஸோ தேர்தலுக்கு இன்னும் நேரம் இருக்கு. அடுத்தடுத்த சூழல்களை நம்ம அடுத்தடுத்த நேர்காணல பேசுவோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி.